நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது 256 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது அக்ஷர சக்தி பீடத்தினுடைய 6வது பீடம் பார்க்க போகிறோம். இந்த 6வது பீடத்தில் என்னென்னா ஊன்ற எழுத்து. ஸோ ஊர்ஜஸ்வலான்னு சொல்லியிருக்கு இந்த தேவியை பற்றி. இந்த ரூபம் இதில் அம்பாஜி கோவிலில் இருக்கிற 6வது சன்னதியில் இருக்கிற மாதிரி. அதாவது மேற்கையில் வாழும் கேடயமும் முன்கையில் அபயமும் வரதும் காம்பாள். புலி மேலே உட்காந்துட்டுருக்கான்ருக்கு. புலி தான் வாங்கினாங்க, சும்மா வாங்கினாங்க. இது புலி வாகனம், நல்ல சிகப்பு கலரில் காம்பாள், அதுவும் சொல்லியிருக்கு. ஸோ இந்த பற்றி சொல்லும்போது இது ஆக்சுவலாக அம்பாளுடைய எந்த பாட்டு விழுந்தது இந்த இடத்த பார்க்கும்போது தாட்சாயணி பாட்டு அம்பாளுடைய வலது காது விழுந்த இடம். இந்திய பாரத பூமியில் தாட்சாயனுடைய வலக்காது விழுந்த இடம் சொல்லியிருக்கு. தெர் இஸ் அனதர் வெர்ஷன். கர்நாடகாவில் கோகர்ணம் அங்கே கோகர்ணம், அதாவது பசுவோட காது ஆட்டம் இருக்க சிவலிங்கத்தை சொல்லுவாள். அங்கே தான் மாதிரி வாக்குப்படுறேன் கிடையாது. வேறு தந்திரம் எல்லா நூல்கள்லேயும் கன்னியாகுப்ஜம் சொல்லியிருக்கு. நம்ம கன்னியாகுமரி எப்படி சொல்கிறோமோ இந்த கன்னியாகுப்ஜம் அப்படின்ற இடம் தான் இது சொல்லியிருக்கு. இது எங்கே இருக்குன்னா கான்பூர்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் போனோம், தெற்கு சைட் போனால் இக்கடிச்சு பிளேஸ் இருக்குது. இது புராண ஆதி காலத்துலேருந்து பல மகாபாரத காலத்துலேருந்து இந்த ஊர் ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுது. பல புராணங்களில் இதிகாசங்களில் எல்லா இடத்துலையும் இந்த ஊரை பற்றி நிறைய குறிப்பு இருக்குது. இதில் சொல்லும்போது உகாரோஜ்வலா தேவி சார்த்தூல வரபாகனா, சார்த்தூல புலி, ரக்தா சதுர்புஜா தத்தே கட்க கேட வராபயான் அப்படின்னு இருக்கு. ஸோ கட்கம்ன்றது வாள், கேடயம், வாள் கேடயத்தை வச்சுட்டு வராபயத்தோட அம்பாள் உட்காந்துருக்கா. எந்த கலரில் இருக்க? ரத்த கலரில் இருக்கா. இது அதாவது ஊர்ஜஸ்வலா என்று அழைக்கப்படும் உகார தேவி சிவப்பு இரத்த நிறமுடையவளாக 4 கரங்களுடன் தென்படுகிறாள். இவர்களின் வலது காய்களில் முறையே கத்தி வரமத்திரையும் இடது கைகளில் கேடயமும் இந்த வரதஹசமும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அபயஹசமும் இருக்கு. இவள் கம்பீரா நம்ம புலி வாகனத்தில் தரிசனம் தருகிறாள். அதாவது ஊர்கி ஊன்ற எழுத்துக்கு இவ்வளவு பெருமையாக பேசப்படும் உகாரத்தின் உற்பத்தி ஸ்தானம் கன்னியாகுப்ஜம் என்ற அழகிய சக்தி பீடம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே அதுக்கு உண்டான கோவிலே இல்லை இப்போ. ஏன்னா படையெடுப்புகள் எல்லாருமே அழிஞ்சு போயிடுது. யூ கேனாட் ஃபைண்ட். நிறைய எக்கச்சக்கமான கோவில்கள் இருந்த இடத்துல எந்த கோவில் பீடமே தெரில. இப்போ ஒரே ஒரு இடம் இருக்குன்ற அது ஏதோ ஒரு நூலில் குறிப்பிடப்பட்டதுனால அதையே சக்தி பீடமாக எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காரு இந்த ஜபல்பூர் நாகராஜ சர்மா. பின்னாடி பார்க்க போகிறாரு. இங்கே வாமாச்சாரம் கிடையாது, வைதிக மார்க்கம் தான் சமயாச்சாரம், அதுதான் கடைபிடிக்கப்படுகிறது அதுன்னு சொல்லியிருக்கார். இதனுடைய உபபீடம் இந்திரபிரஸ்தம் சொல்லியிருக்க. மேற்கு தந்திரம் அப்படிதான் சொல்கிறது. கன்னியாகுப்ஜம் இந்த பெயரை தலத்தின் பெயரை கேட்டு ஊர் மணக்குன்ற. ஏன்னா அங்கே தான் இந்த கனோஜ், இப்போ கனோஜ்ன்ற இடம் தான் கன்னியாகுப்ஜம். கனோஜ்ன்றது கான்பூர்லேருந்து போகலாம், 80 கிலோமீட்டர்ஸ் இன்னும் போனோன்ருக்கு. அங்கே ஆல் சென்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஈவன் டுடே தே ஆர் மேனுஃபேக்சரிங். எல்லா வித அத்தர் கித்தர் ஜபாதுக்கு எல்லாம் அங்கே தான் பண்ணுறான். ஊரே மணக்கிறது போட்டிருக்கு. அதாவது உலக பிரசித்தி பெற்ற அத்தர், பன்னீர் போன்ற வாசனை திரவியங்கள் பல நூற்றாண்டுகளாக இந்த ஊரில் தயாரிக்கப்படுகின்றது. கன்னியாகுப்ஜத்தின் மறுபெயர் கன்னோசின்னு பேர் இருக்கு. இந்த பெயரை கேட்டாலே நினைக்கிறது சம்யுக்தை பிருத்திவிராஜ் கதை. அது பார்த்துருக்கோம், நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதாவது ஜெயசந்தன் ஒரு ராஜா இருக்கான், ரொம்ப வீரமிக்க ராஜாவாக இருக்கான். அவனுக்கு ஒரே பொண்ணு சம்யுக்தா. இந்த சம்யுக்தா ராஜபுருஷ். ஸோ அவன் என்ன செய்கிறான்னு தான் பொண்ணுக்கு இது பண்ணுறான். அவனுக்கு எல்லாரும் கப்பம் கட்டுற எக்ஸப்ட் பிருத்திவிராஜ் கப்பம் கட்ட மாட்டேன்றான். ஸோ அவனை எப்படியா போருக்கு வரவழைக்கணும்னு சொல்லிட்டு இவன் சம்யுக்திக்கு சுயம்பரம் கண்டக்ட் பண்ணுறான். அந்த சுயம்பரத்துக்கு வரல, பிருத்திவிராஜ் வரவே இல்லை. அவன் சினிமாவில் வேறு மாதிரி காமிக்கிறான். அவளை கடத்தின்னு போகிறாம்பெல்லாம் காமிப்பான். ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, அவனை மட்டம் தட்டுறதுக்காக அவருடைய சிலையை ஒன்று பண்ணி அந்த வாசலில் வச்சிடறான், அந்த பேலஸ் வாசலில். யார்? ஜெயச்சந்திரன். ஸோ சம்யுக்தரை பண்ணிட்டு ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வர
டக்குன்னு வாசலை போய் அந்த சிலைக்கு மாற போட்டுடுறாங்க. யாருக்கு? பிருத்திவிராஜான சம்யுக்தா லவ்ஸ். ஸோ இப்படியா அவனை தான் நடக்கணும். ராஜா கோபம் எல்லாருக்கும் அவமானம் ஆகிடுது அப்பாவுக்கு. அவ்வளோத்தையும் ஜெயிலில் போட்டுறான் பொண்ணை. அதை கேள்விப்பட்டு வந்து பிருத்திவிராஜ் வந்து அவளை ஜெயிலையும் காப்பாற்றி அவளை மறந்து அடிச்சு போயிடுறான். அப்போ பெரிய சண்டையெல்லாம் நடக்குது. அது தோற்று போயிடுறான் யார்? ஜெயச்சந்தர். ஸோ இது வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் முக்கியமான நிகழ்வு. இது இந்த பிருத்திவிராஜனுடைய பராக்கிரமத்தை சொல்லக்கூடிய நிகழ்வு. அந்த பீரியட்லேருந்தே பிரச்சனை, ராஜபுருஷுக்கெல்லாம் ஒத்துமையெல்லாம் இருந்தது. அதனால் ஆல் முஸ்லீம்ஸ் இன்வைடட் இந்தியா, அது மெயினாக சொல்கிறாரு அந்த சப்ஜெக்டில். ஸோ இது வந்து தாட்சாயினி வலது செவி விழுந்தொடர்ந்து இருக்கா. இது தவிர புராண நிகழ்வுகளாக என்ன இருக்குன்னா, குசான்னு ஒரு ராஜா இருக்கான். அவன் ஒன்றரை பேர் வைத்தியர்பின் பேர். அவளுக்கு அவருக்கு 4 பசங்க, 4 பேருக்கு 4 ராஜ்யத்தை பிரித்து விடுறான். கடைசி பையன் பேர் குஷனாபான்னு பேர். அவன் என்ன செய்கிறான்னா, இந்த குஷனாபாவுக்கு 100 பொண்கள் பிறக்கிறான். 100 பொண்கள், 100 அழகான பொண்கள் எல்லாமே. இல்லை அந்த கன்னியாகுமரத்தில் விளையாடிட்டு இருக்கா குழந்தைகள்லாம். அப்போ வாயு பகவானை செய்கிறார். இது புராணத்தில் நோபியாச்சு கோயிங் இந்த ஹிஸ்ட்ரி டு புராணா. வாயு பகவான் வந்து ஹி வாண்ட்ஸ் டு மேரி தம் அட் அ டைம். ஹி அப்பியர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தம், ஐ வாண்ட் டு மேரி யூன்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு தான் அதுக்கு யூ கேன் ஒன்லி டிசைடு, நாங்கள் டிசைட் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அவ்வளோ அழகான பெண்களை இல்லாமல் குரூப்பியாக மாற்றிடுறோம் வாயு பகவான். இது வந்து புராண நிகழ்வாக இருக்குது. அதனால் கன்னியாகுப்ஜம்ன்ற பேர் எப்படி வந்ததுன்னா, இந்த கன்னி பெண்கள் எல்லாரும் வந்து 3 விழுந்த முதுகோட இது அப்படி மாறிடுறா. அந்த இன்சிடென்ட் நடந்தது சொல்லப்படுறது. அதுக்கப்புறமா அவளுக்கு என்ன ரெபடி கிடச்சி அது சொல்லலை. அதில் இந்த இதுலேயே இந்த குசராபா பரம்பரையிலேயே வந்தவர் தான் காதின்னு ஒரு ராஜா. இது வந்து பரசுராமர் கதையிலே வருது. இந்த காதி ராஜாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு சத்தியவதியின் பேர், ரொம்ப அழகானவோ கட்டிக்காரியோ. அப்போ ரிஷிகர் ஒரு மகரிஷி வந்து காதி ராஜாவை அப்ரோச் பண்ணுறாரு. உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்றார். சார் ராஜா வாண்ட்ஸ் அவாய்ட் த மகரிஷி. இப்போ பொண்ணு வந்து அரண்மனையில் அவ்வளோ சொகுசாக வாழ்ந்துவா, இவ்வளோ காட்டுக்கு எப்படி அனுப்ப முடியும்? ஸோ இஸ் ட்ரையிங் எப்படி அவாய்ட் பண்ண வேண்ட. சரி நான் பண்ணித்தரேன், 1000 வெள்ளை குதிரை வேணும் எனக்குன்றார். ஆக்சுவலாக கன்னியாதானம்னு சொன்னால் அந்த தானத்தை அப்பா கிட்ட கொடுத்து, பொண்ணோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம். கன்னிகாதானம் கன்னிகை மட்டும் இல்லை, அதுக்கு ஈடு கட்டணும் மாப்பிள்ளை. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, காதுகள் 2 கருப்பாகவும் உடம்பு முழுக்க வெளுப்பாவுக்கும் குதிரை வேணுன்றார். குதிரைக்கெல்லாம் அதிபதி யாருன்னா வருண பகவான். ஸோ ரிஷிகர் போய் வருண பகவான் தபஸ் பண்ணி வருணம் கொடுத்துட்றான். 1000 குதிரை கொடுத்துட்றான். ஸோ 1000 குதிரை வெள்ளை குதிரை, காது மட்டும் கருப்பு. கொடுத்த உடனே ராஜாவெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. இப்போ பொண்ணை கொடுன்றார். சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான், வேறு வழி இல்லாமல். அவளும் சொல்கிறான் அவங்க கோவன் அட்ஜஸ்ட் இந்த ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு பர்ணசாலையோடு இருக்கா. அப்பேற்பட்டவருக்கு என்ன ஆகுதுன்னா, காதி ராஜா அனுப்பிச்சிடுறான். காதியோட பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவள் பொண்ணை பார்க்க போகிறா காட்டில் பர்ணசாலையில். பார்க்கும்போது அவள் சொல்கிறா, மாதிரி அவங்க அப்பா சட்டை கொண்டே இருக்காரு பார்த்தாலும் எனக்கு அமைதியான பையன் வேண்டிய, எனக்கு பையன் உனக்கு அப்புறம் மாதிரி யார் நாட்டை ஆழ்வா அப்படிலாம் கேட்குறாரு. அப்போ இவன் சொல்கிறா, எனக்கு வந்து இவள் ரொம்ப சாதுவாக இருக்கா, இவெல்லாம் ராஜாத்து பொண்ணாச்சே, சண்டை தான் பார்த்துட்டு போவாள். இங்கே எல்லாம் ரிஷிகளாக அமைதியாக இருக்காரு, பிடிக்கலாமா, எனக்கு வீரமுக்கா பையன் வேணுன்றான். இவள் என்ன இவள் இப்போ பேஷண்ட்டு ஆத்துக்கார்ட்ட சொல்கிறா, எங்கள் 2 பேருக்கு வம்சமே இல்லையே, உங்களுக்கும் குழந்தை பிறக்கல, எங்கள் அம்மாவுக்கும் குழந்தை பிறக்கலையான்னு. அப்போ வந்து சக்கரை அந்த சருன்னு ஒரு தானியம், அது சக்கரை பொங்கலாட்டம் பண்ணி அதில் மந்திர பிரயோகம் பண்ணி, நீ வந்து லெஃப்ட் சைடை சாப்பிட்டு, ரைட் சைடு அவங்க அம்மா சாப்பிட்டான்றா. அவள் போன பிறகு வர பண்ணால் மாற்றி சாப்பிட்றான். இவர் ரிஷிகர் என்ன பண்ணியிருக்கார், பொண்டாட்டிக்கு வந்து பிறக்கிற குழந்தை, தனக்கு பிறக்கிற குழந்தை ரொம்ப சாத்மீகமாக இருக்கணும்னு பிளான் பண்ணி பண்ணுறாரு. அவனும் வந்து நாட்டை பார்க்குறவன் வந்து வீரமுக்கமாக இருக்கணும். வீரமுக்க பையன் மாமியாருக்கு பிறக்கணும், மச்சன் நான் வரணும் அப்படின்னு பண்ணால் இவன் 2 பேரும் மாற்றி சாப்பிட்றா. ரிஷிகர் வந்து பார்க்குற பொண்டாட்டி மூஞ்சில் ரௌத்ரம் தாண்டவம் ஆடுறது. என்னடி பண்ண என்ன சரின்னு கேட்க, இல்லை நாங்கள் மாற்றி சாப்பிட்றோம், இது மாதிரி பண்ணிட்டீங்க, எனக்கு இது மாதிரி பையன் வேணாமேன்றார். அப்புறமா இது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யலான்னு கேட்குறா அவ. சரி ஒரு தலைமுறை தள்ளி வேணால் பிறக்க வைக்கலாமான்னு. ஸோ அப்படி தள்ளி பிறகு பையன் தான் பரசுராமன். பிள்ளையா பிறகு ஜமதக்கினியே கோபம்தான். ரேணுகா பரமேஸ்வரோடைய ஹஸ்பண்டான ஜமதக்கினி ரொம்ப கோபம். ஆக்சுவலாக அந்த கோபம், பரசுராமர் கோபம் அவருக்கு வந்துருக்கணும். ஏதோ இந்த சாபத்தின் இதனால தள்ளி போச்சு, ஒரு ஜெனரேஷன் தள்ளி போய்ட்டு இருந்தது.
இதெல்லாம் வந்து நடந்ததெல்லாம் இந்த கன்னியாகுப்ஜத்தை பேஸ் பண்ணியா நடக்கிறது சொல்லப்படுறது புராணத்தில். சரி, இந்த 2 கதை பார்த்துருக்கோம். அதை இந்த இடத்துல வந்து ஆல் முஸ்லீம் இன்வேஷன்ஸ் எல்லாம் இந்த ஸ்பாயில்டு கெனித்தி இந்த இது கெடுத்து குடிச்சவராக்கிட்டா. நிறைய நூற்றுக்கணக்கான கோவில்கள், அம்பாள் கோவில்கள் நிறையா இருந்தது, சிவாலயம் இருந்தது அங்கே கன்னியாகுப்ஜத்தில், எல்லாம் கனோஜ் வந்து அந்த காலத்து இப்போ காஞ்சிபுரம் எப்படி சொல்கிறோமோ அந்த காலத்து கனோஜ் வந்து ரொம்ப அவ்வளோ ஃபேமஸாக இருந்தது. அரசியல் அமைப்பில் வந்து நார்த் இந்தியாவில் கனோஜ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பிளேஸு. ஹர்ஷவர்தனர் ரூல் பண்ணியிருக்கார். அவர் பீரியடில் வந்து நிறைய ராஜாக்கள் கப்பம் கட்டுவார். ஹர்ஷவர்தனர் யூஸ் டு கம் டு இது யார் யார் கப்பம் கட்டுறாலோ எல்லாரும் அவர் கூட கொடை பிடிச்சின்னு வந்தாலும் வருஷத்துக்கு ஒரு நாள் பண்ணுவாளாம். அப்போ வந்து பொக்கிஷசாலியே தருந்துருவாளாம் எல்லாருக்கும். அதாவது புத்த மதமும் இருந்தது, இந்து மதமும் இருந்தது, எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணியிருக்கார் ஹர்ஷவர்தனர். அப்போ தான் யுவான் சுவாங் வரான். சீனாலேருந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ் ட்ராவல் பண்ணி யுவான் சுவாங் வந்து ஹர்ஷவர்தனோட இதில் தங்கி பார்த்துருக்கான். யுவான் சுவாங் சீனத்து குறிப்புலாம் இருக்குது. ஹர்ஷவர்தனர் கன்னோஜ் பற்றியெல்லாம் வருது. அவ்வளோ ஃபேமஸாக இருந்தது. புத்த மடாலயங்கள்லாம் ஓஹோன்னு தூரம் போட்டிருக்கான் அந்த பீரியடில். ஆனால் அதே நேரத்தில் ஹிந்துக்களோட அவள் வந்து நல்ல சமரசத்தோடு இருந்திருக்கான். இந்த ஹர்ஷவர்தனை பற்றி இந்த குறிப்பு வருது. இந்த கன்னியாகுப்ஜம் இப்போ சொல்லும்போது இதெல்லாம் வருது. புராண நிகழ்வு வருது. இது அடிஷன் டு தட் சரித்திர நிகழ்வு வருது. யுவான் சுவாங் ரொம்ப அவ்வளோ அழகாக ப்ரைஸ் பண்ணுறான் கனோஜை பற்றி. இந்த மாதிரி நான் பார்த்தே கிடையாது உலகத்தில் எங்கேயுமே. அதே மாதிரி ஹர்ஷவர்தனுடைய இந்த ஆட்சியை பற்றி வருது. இது தேவி அதுக்கு ஒரு சம்பந்தம் கேட்கலாம். ஏன்னா அந்த மாதிரி இந்த இடம் நார்த் இந்தியாவில் அதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு. சரி, இப்போ போய் பார்த்தால் யூ கே நாட் ட்ரேஸ் இட். அதான் அது சொல்கிறேன். இப்போ மாடர்ன் ஏஜில் வந்து பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, கான்கிரீட் பில்டிங்லாம் இருக்கு. கோவில் நிறைய இல்லை. சுற்றி பார்த்துருந்தா கடைசியில் ஒரே ஒரு இடத்துல பெரிய மேடை இருக்கான். அந்த மேடையில் அதை கௌரின்னு வேறு சொல்கிறாங்க. இந்த உர்ஜஸ்வலான்ற மாதிரி இல்லை. அதுக்கு வந்து என்ன பேர் சொல்கிறான்னா க்ஷேமகிரி காளி தேவி இருக்கு. க்ஷேமகிரி ஒரு மலை இருக்குங்க. அங்கே க்ஷேமகிரி காளி தேவி மேரு தந்திரத்தில் ஏதோ ரெஃபரன்ஸ் இருக்குது. அதை பற்றி மேரு தந்திரம், இந்த சித்திர சாபர சந்திரம், இதெல்லாம் வந்து நூல்கள்லாம் வந்து இந்த தேவி பீடங்களை பற்றி சொல்லியிருக்கு. அதில் இந்த க்ஷேமகிரின்னு சொல்லும்போது ஒரு பெரிய மேடையில் நிறையா ஒரு கோவில் இருக்குது, அதில் அம்பாள் இருக்கா. ஸோ அதுதான் இருக்கணும், அதையே நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்கிறாரு. ஏன்னா ரெஃபரன்ஸ் இருக்கணும், நம்ம வந்து பிரமாணம் காமிக்கிறோம் எதில் இந்த நூலில் இருக்குண்டு. இந்த க்ஷேமகிரி காளின்ற ஒரு பேர் இருக்குது. ஸோ அந்த கன்னியாகுப்ஜத்தில் இருக்குது, அது அந்த கனோஜில். ஸோ அந்த இது நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பெரிய மேடைக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு, அதுதான் வணங்கிட்டு வர எல்லா ஜனங்கள்லாம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுதான் கடைசியாக சொல்லியிருக்காது. ஸோ ஹர்ஷவர்தன், யுவான் சுவாங் எல்லாம் போட்டாச்சு. இந்த காதி கதை பார்த்தாச்சு. இந்த வாயுதேவ பகவான் எப்படி இந்த குழந்தை அந்த 100 பொண்களை சபிச்சான் இருக்கு. அதெல்லாம் புராண நிகழ்வு, இது சரித்திர நிகழ்வு. இப்போ ஏற்பட்ட இடத்துல வந்து வருத்தப்படுற நகராஜ் சர்மா அவ்வளோ பெரிய இது சக்தி பீடம், அம்பாளுடைய வலக்காது விழுந்த இடத்துல ஒரு காலத்தில் இந்த ஊர் இப்போ இல்லை காணும். நார்த் இந்தியாவில் இப்போ வேற சேஃப் அகைன் ரிப்பீட்டட். தமிழ்நாட்டில் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கோம். கோவில்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே அவ்வளோ படையெடுப்பில் வந்து ஸ்ரீரங்கத்தில் சில போர்ஷன் தான் இதாக இருக்குது. நிறைய கோவில் தப்பிச்சுடுது தமிழ்நாட்டில். பட் ஒன்ஸ் யூ கிராஸ் மகாராஷ்டிரா தாண்டி போனாலே பிரச்சனை தான். ஒவ்வொரு இடத்துலையும் டேமேஜ் பண்ணியிருக்காவ அந்த முஸ்லீம் படையெடுப்பில். ஸோ அதில் போனது தான் நிறைய கோவில்கள் இடிபாடில் மாட்டிடுது. பட் ஒன்று திருப்பி இந்த இவர் நாகசாமி ஆர்ச்சியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தவர் அவர் சொன்னார், ஒரு கோவில் இந்த இடத்த ஹவு டு ட்ரேஸ் இட்னா வெறும் கடைக்கால் மட்டும் இருந்தால் போதும். இந்த இடத்த கோவில் இருந்துன்னா அங்கே சக்தி இருக்குன்னு தான் சொல்கிறார். சிவபுரம் நடராஜர் கதையில் வருது. அது வந்து லண்டன் கோர்ட்லேயே வந்து இட்ஸ் பீன் ரெக்கார்டட். ஒரு இப்போ கூட நிறைய இடத்துல வயக்காட்டுக்கு நடுவில் லிங்கம் இருக்கிற வயக்காட்டுக்கு நடுவில் லிங்கம் இல்லை, அந்த லிங்கம் இருந்த கோவில் இருந்தால் இவன் வயக்காடு மாற்றிட்டான் அப்படி சொல்கிறோம். இப்போ சொல்கிறோம் இல்லையா, எல்லா தண்ணியெல்லாம் எங்கள் வீட்டில் நம்ம வந்து ஏரியில் ஒன்று வீடு கட்டால் தண்ணி வராமல் இருக்கும். கவர்மெண்ட்டாக செய்ய முடியாதுக்கு. கவர்மெண்ட் சொல்லி போய் வீடு கட்டுன்னு சொல்லலையே. நம்ம கவர்மெண்ட்டு சரி நிறைய தரா, ஜனங்களுக்கு எவ்வளோ செய்கிறா. பட் வித்தவுட் தட் நோயிங்லி திஸ் வில் ஹேப்பன் சொல்லிட்டு தெரிஞ்சும் அங்கே போய் பண்ணுறாங்க. தே வாண்ட் டு ஆக்குபை த லேண்டு. ஸோ இயற்கைக்கு முரணாக நம்ம செயல்படும் போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கவர்மெண்ட் மட்டும் என்ன செய்யப்போம், நிறைய பண்ணுறார். சீஃப் மினிஸ்டர் கூட நிறைய இடத்துல
முதலீடு பண்ணியிருக்கா, நிவாரணம் பண்ணியிருக்கா, எல்லாம் பண்ணுறா. பட்டு இவள் திருப்பி திருப்பி அங்கே தான் பண்ணுறா. ஏரிக்கரையில் கட்டுறா, திருப்பி அந்த ஏரியே பாதி ஏரியை முழுங்கிடுறா. மலையில் போய் வீடு கட்டுறான்னா அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியும் அதை தான் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் வந்து நிறைய நார்த் இந்தியாவில் அந்நியர் படையெடுப்பில் பாதி போயிடுத்து. ஃபைனலி அகெயின் ஐ வாண்ட் டு சே அகெயின் அண்ட் அகெயின் வி ஆர் இன் த சேஃபஸ்ட் ஜோன். அதுக்கு நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவோம். ஆட்சியாளர்களும் சரி, மக்களும் சரி, வி ஆர் ஆல் என்ன சொல்கிறது பிளஸ்டு டு பி இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்த 6வது பீடம் ஊர்ஜஸ்வலா தேவின்றது இதை சொல்லி நான் வந்து இந்த இதை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.